இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ரவா உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுருக்கோம், ரவையை சேர்த்துக்கிறோம். 2 கப் ரவை சேர்த்துருக்கோம். இதை நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கணும். கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். 4 வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், நீல வாக்கில் அதை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு நமக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் ரவை எடுத்துருக்கோம்னு வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் உப்புமா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் அளந்து வச்சுருக்கேன் 6 கப் தண்ணி, அதை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம், மூடி வச்சு மூடிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க, கட்டிப்படாமல் கலந்து விட்டுக்குங்க. 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா நம்ம உப்புமா ரெடி. நம்ம சுவையான ரவா உப்புமா வித் தேங்காய் சட்னி ரெடி. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.